அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியினருக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது, அதாவது கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் சிறப்பானதாக இருக்குமா அல்லது மோசமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா? மோசமான விளைவுகள் உருவாகிறது அப்படின்னா அதை தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, இப்படி அனைத்து வித தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மே மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, கலத்திரஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் அப்படின்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13ஆம் தேதி அன்று சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 20ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 24ஆம் தேதி அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 31ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் மே 7ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியினருக்கு கிடைக்கப்பெறக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வழி தனி வழி அப்படின்னு உங்களுக்கென்று ஒரு தனித்தன்மையுடன் செயல்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்ப்பவர்களை தக்க சமயத்தில் வெற்றி கொள்வீங்க அப்படின்னு நான் சொல்லணும். இந்த மாதம் பணவரத்து சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெறப்போகிறது. மனதில் சந்தோஷம் உண்டாகலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி சென்று விடுவீங்க. தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலமா இழுபறியான காரியங்களை கூட சாதகமாக நடந்து முடிச்சிடும். அதே மாதிரி சாதகமான பலன்கள் உண்டாக காண்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிச்சிடுவீங்க. குடும்பத்தில் இருந்த டென்ஷன் படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும். குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம். நண்பர்களால் தேவையான உதவி கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடைபெறும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி பழைய பாக்கிகள் வசூலாக காண்பீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெறும். முக்கிய நபர்களின் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகரித்து காணப்படும். மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவாங்க. மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். கலைத்துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். எல்லா காரியங்களுமே நல்லபடியாக நடந்து முடிவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி எடுத்துக்கொண்ட வேலைகளில் இருந்து வந்த பலதரப்பட்ட பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா படிப்படியாக விளக்க ஆரம்பிச்சிடும். ஆராய்ந்து நீங்கள் ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது அந்த காரியங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் அரசியல் துறையினருக்கு ஆயுதங்களை கையாளும் பொழுதும் வாகனங்களை ஓட்டும் போதும் கூடுதல் எச்சரிக்கை ரொம்ப அவசியங்க. அதே சமயம் வீண் செலவும் உங்களுக்கு ஏற்படலாம். அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் கூட அது எடுபடாமல் போகத்தான் செய்யும். அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாகிருங்க. அடுத்தவர்களுக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு நீங்கள் சிக்கல்களில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். அதே சமயம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாக பெறும். எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளித்து விடுவீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புத்துணர்வுடன் காணப்படுவீங்க. பண வரவு சற்று கூடுதலாகும் அப்படின்னு தான் சொல்லணும். சேமிப்பும் உயர ஆரம்பிச்சிடும். குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீங்க. நண்பர்களிடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி நேசத்தோடு வாழ்வாங்க. தடைபட்டு வந்த சுப காரிய நிகழ்ச்சிகள் இனிதாக நடைபெறும். இந்த காலம் ஆடை ஆபரண
ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பெற்றோர்கள் வகையில் மருத்துவ செலவுகள் குறையும். வீடு வாங்க வாய்ப்பும் உங்களுக்கு நிறைவேறும். தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை அடைவாங்க. வியாபாரிகள் புதிய கிளைகள் துவங்க போட்ட திட்டம் நிறைவேற ஆரம்பிச்சிடும். இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீங்க. உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். பொருளாதாரத்தில் தடைபாடு அப்படிங்கிறது வராது. அதாவது பொருளாதாரத்தை எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு எந்தவித தடைகளும் தாமதங்களும் இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும். கடந்த காலத்தை விட இந்த காலத்தில் பொருளாதாரம் ஓரளவிற்கு மேம்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் உங்களுடைய கடன் பாக்கிகள் அனைத்துமே படிப்படியாக அடைய ஆரம்பிச்சிடும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கம், சொத்துக்களில் இருந்து வந்த பலதரப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கள் காண்பீங்க. புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியதாக இருக்குங்க. நட்புக்கு முதலிடம் கொடுத்து காரியங்களை செய்யக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் எவ்வளவுதான் நட்புக்கு நீங்கள் முதலிடம் கொடுத்தாலும் சகோதரர்கள் சகோதரி வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய உறவுகளையும் நீங்கள் துண்டிக்க வேண்டியதாக இருக்கும். நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் அவர்களினுடைய அருமை பெருமை உங்களுக்கு தெரியாமல் அவர்களை வெறுத்து ஒதுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதனால் பெரும் துன்பத்தையும் துயரத்தையும் அடைவது நீங்களாகவே இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லணும். அதனால் கொஞ்சம் நட்புக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதே போல் உடன்பிறப்புகளுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். உடன்பிறப்புகளை இப்போ நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடிய வகையில் பிற்காலமோ நிகழ்காலமோ உங்களுக்கு துயரத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். உங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னா அவர்கள் உடன்பிறப்புகள் உங்களுடன் நிற்க மாட்டாங்க. இன்று நீங்கள் செய்யக்கூடிய அதே செயலை உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது அவர்கள் நினைவு கூர்ந்து செய்வதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. அதனால் சிம்ம ராசி அன்பர்களே, எக்காரணத்தை கொண்டும் உடன்பிறப்புகளை உதாசீனப்படுத்துவது அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே பிரச்சனையை எழுப்பும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. அதே சமயம் இந்த காலம் உங்களிடம் இருக்கக்கூடிய திறமை சற்று அதிகரித்து காணப்படும். விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. மன துணிவு உண்டாக பெறும் எந்த ஒரு காரியத்தையுமே துணிவுடன் செய்து அதிக நன்மைகளையும் பெறுவீங்க. போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. வாடிக்கையாளர்களிடம் சற்று கவனமாக பேச பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய பொருட்களை விற்பனை செய்வது அப்படிங்கிறது சற்று சிரமமான விஷயமாக மாற வாய்ப்பிருக்கு. அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது ரொம்ப நல்லது. சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மை தருவதாக அமையப்பெறும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரித்தாலும் வாக்குவாதங்கள் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். இருவருக்கிடையே நிலவக்கூடிய அந்த சின்ன பிரச்சனைகள் சில நேரங்களில் பூதாகரமாக வெடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க. ரொம்பவும் நீங்க வெட்டு கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அதுவும் உங்களுக்கு பிரச்சனையாக முடியலாம். அதனால எந்த அளவுக்கு உங்களால் அனுசரிக்க முடியுமோ அந்த அளவிற்கு அனுசரித்து தங்களின் துணை கிட்ட உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை தெளிவுபடுத்தி கூற வேண்டியது உத்தமமான விஷயம். அதே மாதிரி உறவினர்களுடன் பேசும்போதும் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த பயம் நீங்கி துணிவு உண்டாக பெறும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கலைஞர்களுக்கு தங்கு தடையன்றி புதிய வாய்ப்புகளை பெறலாம். புகழ் பாராட்டு வந்து சேரும். நற்பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகளும் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும்
இருந்தாலும் அதே நேரத்தில் விழிப்புடன் செயல்படுவதும் நன்மையை தரும். இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடிய வாய்ப்பிருக்கு. கையிருப்பு அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு கவனமாக பாடங்களை படிப்பது நன்மையை தரும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அடுத்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. இந்த காலம் சுறுசுறுப்பு குறையும். யோகா செய்வதால அந்த குறைபாடு நீங்க பெறும். மனநிலை சீராக இருக்கும். மக்கள் நலம் சிறப்பாகவே அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். பெற்றோர் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்குங்க. கலைத்துறையினர் சிறப்பு பெறுவாங்க. குறிப்பாக நட்சத்திரங்கள், சங்கீத வித்வான்கள் ஆகியோருக்கு புகழ் ஓங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். டிவி போன்றவைகளில் மக்கள் தொடர்பு கொண்டிருப்பவர்கள் சிறப்பான பாராட்டையும் பெறுவாங்க. உங்களுக்குரிய பரிகாரம்: விநாயக பெருமானை அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து வழிபடுவது தடைபட்ட காரியங்களில் இருந்த தடை நீங்கி செல்வம் சேரும்.